இருக்கிறார். என் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காண்பேன். மனுஷன் நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வணைந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை சங்கரிப்பேன். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். தேனீக்களைப் போல என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள். முன்னிலை பற்றி நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தரின் பலனும் என் கீதமானவர். அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். நீதிமான்களுடைய கூடாரங்களில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரம் செய்யும். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலது கரம் பராக்கிரம் செய்யும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை. நீதியின் வாசல்களை திறவுகோள்கள். நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்களாக. நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுறவர்கள் ஆகாரம் தரையின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே மகிழ்ந்து கலிகூற கடவும். கர்த்தாவே ரட்சியும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சுதரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கயிறுகளால் கட்டுங்கள். நீர் என் தேவன், நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன். சேர்ந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதே. ஆமென். சாட்சியின் வேலை. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை செய்த நன்மைகளை சாட்சிகளாய் சொல்லலாம். சாட்சியா சாட்சியா கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை என்ன சாட்சியாக கொண்டு வந்ததுக்காக நான் மேம்படுத்தேன். நான் ரொம்ப நாள் பிரயாசப்பட்டேன், வரணும்ன்ட்டு. நான் எப்பவுமே சடன்லியாக வரமாட்டேன். நான் ரொம்ப நாளாக ஆண்டவரை நான் ஜெபத்தில் கேட்டுட்டு இருந்தேன். ஏசப்பா இந்த வெள்ளிக்கிழமையில கூட நானும் சமூகத்தில் போய் நான் கேட்டேன், ஏசப்பா உங்களுக்கு சுத்தமானா நாங்கள் கொண்டு போங்க, எனக்கு பலவீனம் வேறு இருக்குது, வெயில் வேறு இப்படி இருக்குது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அப்போ ஆண்டு சொன்னார். ஆண்டவர் எனக்கு சரி இன்னைக்கு நீ போகணும் அப்படின்ட்டு என் மனசில் விட்டு ராத்திரி கூட எனக்கு தூக்கமே வரல. இதை நினச்சி நான் போகலாமா வேண்டாம் ஆண்டவரே என்ன சித்த வச்சிருக்கிறேன் அப்படின்னு. ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை நீ போ, ஆனால் சாயங்காலம் நீ ஆண்டவர் சபைக்கு உங்களுடைய சர்ச்சைக்கு நீ போகணும் அப்படின்ட்டு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு. அதுமாதிரிக்கு எனக்கு ரொம்ப சுகம் இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் தனிப்பட்ட ஜெபத்தில் நான் ஜெபிச்சுட்டு இருப்பேன். அந்த ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நீங்களும் எங்களுக்காக ஜெபித்து இருப்பீங்க. ஆண்டவர் எல்லாமே எனக்கோசம் ஜெபிச்சாங்க. பாஸ்டர்கிட்ட சொன்ன பாஸ்டரும் ஜெபிச்சா இருக்கும் 2 வாட்டி தொடர்ந்து அவர் ஜெபித்து வர்றாரு. எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்களும் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவர் எனக்கு என் ஜெபத்தும் தனி ஜெபத்தை கேட்குறேன். நான் ஆண்டவர் பார்க்குறாரு. நான் தொடர்ந்து எப்போதும் நான் முன்ன மாதிரியெல்லாம் இல்லை. ஆண்டவர் என்னை ரொம்பவே மாற்றியிருக்காரு. எவ்வளோ நான் பாவத்தில் அசுத்தத்தில் இருந்தேன். ஆண்டவர் எல்லாத்தையும் என்னை கழுவி சுத்திகரித்து என்னை முற்று முடியுமா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து. ஆனால் நான் அறியாத இருந்த அந்த காலம் சத்ரு என்னை எவ்வளோ குடமிட்டுச்சு. எப்படியெல்லாம் போய் வனாந்தரமாக நான் 10 வருஷம் வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்தேன். எல்லாத்துலேயும் ஆண்டவர் மரணம் தரவா என்னை கொண்டு போனார். அப்பவும் ஆண்டவர் என்னை ஒரு நோக்கம் திட்டம் வச்சுருப்பார். ஆண்டவர்கிட்ட சொல்வேன் நான் எப்போதும், ஏசப்பா என்னோட சித்தம் இல்லை, நம்மளோட நோக்கம் சித்தம். ஆண்டவர் தூரம் போயும் என்னை மரணக்குடியிலேருந்து நான் தூரம் போயும் நான் கொண்டு சரியான ரட்சிப்பில் இந்த வாட்டி கொண்டு இந்த இதுதான் சரியான ரட்சிப்பில் எனக்கு உணர்த்தி மரண தருவாய் போயிருந்து அதுமேட்டுக்கு என் உடம்புல தேவையில்லாத வியாதி வந்துடுச்சு. அதுலேயும் ஆண்டவர் எனக்கு துணையிலேருந்து எனக்கு பிளட் கேன்சர் இருக்கும், ரிப்போர்ட்டெல்லாம் போயிடுச்சு. அப்போவும் நான் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு இப்படி ஒரு வியாதி கொடுத்தேன்னா எனக்கு எந்த சூழ்நிலை நெருக்கப்படுகிறேன்னு எனக்கு நீங்கள் எப்படி நான் புறஜாதி மக்கள் மத்தியில் வைக்கப்பட்டு போகக்கூடாது சாமி. இதில் நெருக்கத்துலேருந்து சாயந்தரா சொன்னேன், நெருக்கத்தில் நான் கூப்பிட்டேன், என்னை உதவி செய்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்பவும் ஆண்டவர் எனக்கு அந்த வியாதி உண்மையிலேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு. அதுக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துக்கிறேன். இன்னமும் ஆண்டவர் காரியத்தில் நான் இன்னமும் அதிகமாக ஆண்டவர் சமூகத்தில் வாங்கி அதிகமாக நான் ஒரு சமூகத்தில் நான் துதிக்கணும் ஜெபிக்கணும் அதோட வாங்கி தான் நான் உங்களுக்கும் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே எப்படின்னாச்சும் எங்கள் பிள்ளைங்க விளையாட்டாக எல்லாரும் இப்படி ஊழியத்தை ஒரு அசதியாக ஜெபிக்கணும் சபிக்கப்படணும்னு சொன்னேன். அது மாதிரி இது ரொம்ப ஊழியன்றது ஒரு முள்ளு மேலே போட்ட ஒரு சேலை.
நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை நம்மளை எதற்காக இந்த உலகத்துல வந்து நம்ம குடிப்பும் வெறிப்புக்கும் ஆண்டவர்